பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1:1 வசனங்களை வாசிக்கும்போது அதன் கடைசி பகுதி இப்படியாய் கூறுகிறது: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதாக. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் யூ டூ ஷால் ப்ராஸ்பர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. பிள்ளைகள் கல்வி பயிலும் போது கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாயிருக்கும். வாலிபர்கள் எதிர்காலத்திற்கென்று எடுக்கும் முயற்சிகள் வாய்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பெரியவர்கள் குடும்பத்திற்கென்றும் பிள்ளைகளுக்கென்றும் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஜெபமாய் காணப்படும். நம்முடைய தேவனும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே விரும்புகிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் 3 காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று சங்கீதம் 1:1 கூறுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கர்கள் ஆலோசனைகளை சொல்லுவார்கள், அவர்களை தடை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஆலோசனைகளில் நடக்கக்கூடாது, அதன்படி செய்யவும் கூடாது. நல்ல ஆலோசனைகளை கூறுவது போல நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லுவார்கள். நீங்கள் அதை பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளை நிலைநிற்கும் அவருடைய நாமங்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தர். கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேளுங்கள், அவர் செம்மையாய் உங்களை நடத்துவார். 2வது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பாவிகள் நிற்கக்கூடிய வழிகள் உண்டு. அப்சலோம் பட்டணத்தின் வாசலின் வழியில் நின்று தாவீதை பார்க்க கடந்து சென்றவர்களை தன்னண்டை இழுத்து அவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேலின் ஜனங்களும் அவனுடைய நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு அவனோடு நின்றதினால் தாவீதிற்கு விரோதமாய் எழும்பினார்கள். இந்நாட்களில் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற ஜனங்களை எங்கும் பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களோடு காணப்பட்டால் அவர்கள் வழிகளை கற்றுக்கொள்ளுவீர்கள். தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம் என்று நீதிமொழிகள் 14:8 கூறுகிறது. 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான் என்று நீதிமொழிகள் 21:24 கூறுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது. நாம் யாரையாகிலும் பரியாசம் செய்தால் அவர்களை சிருஷ்டித்த நம்முடைய தேவனை நிந்திப்பதற்கு சமம். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று நீதிமொழிகள் 9:12 கூறுகிறது. ஆனால் பிறரை பரியாசம் செய்து அதில் மகிழ்ச்சி அடைகிற திரளான ஜனங்களை இந்நாட்களில் எங்கும் பார்க்கிறோம். அவர்கள் உட்காரும் இடத்தில் கூட நாம் உட்காரக்கூடாது என்று கர்த்தர் கூறுகிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் மேற்குறிப்பிட்ட 3 காரியங்களை விட்டு வேறு 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். 1வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் பரியாசக்காரரோடும் காணப்படுவதற்கு நேரம் இருப்பதில்லை. உங்கள் பிரியம் எதன்மேல் காணப்படுகிறது? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் பிரியமாயிருந்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். இரவும் பகலும் என்பது 24 மணி நேரத்தை குறிக்கிறது. தியானம் என்பது அசை போடுதல் என்பதாய் காணப்படுகிறது. புல்லை தின்ற மாடு ஓரிடத்தில் படுத்து அசை போடுவது போல நாம் கற்ற காரியங்களை திரும்ப திரும்ப வாசித்து அதில் எழுதப்பட்டவற்றை குறித்து ஆராய்வதுதான் தியானிப்பதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொண்டு விட்டுவிட சொல்லுகிற பாவங்களை விட்டுவிட்டு கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வசனம் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். இப்படிப்பட்டவர்கள் தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தருவது போலவும் இலையுதிராமல் கொழுமையாய் இருப்பதைப் போலவும் செழிப்பாக காணப்படுவார்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
மனாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பயபக்திக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாய் காணப்படுவதனாலே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வீராக. கையிடுகிற காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் அரத்தையும் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.